அடுத்து தண்ணிக்கு ஒரு மாநாடு போட போகிறான். ஓகே, தெரியுமா உங்களுக்கு? தண்ணிக்கிட்ட எப்படி சார் பேசுகிறேன்? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். தண்ணிக்கும் உயிர் இருக்குல்ல தம்பின்னு. தண்ணிலையும் நுண்ணுயிர்கள் வாழுதுல, உயிர் இருக்குல்ல. நான் தண்ணிகிட்ட உட்காந்து பேசுவேன். தண்ணி இப்போ மரத்துட்டு போய் உங்களுக்கு தண்ணி கொடுத்தாங்களா சோறு கொடுத்தாங்கன்னு கேட்டேன். தண்ணிகிட்ட போய் என்ன கேட்பேன்? தண்ணி போட்டு பேசுவாரா சார்? பிடிக்குது. அது நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆப்வியஸ்லி இந்த முறை மரங்கள் மாநாடு நடந்த பொழுது எத்தனை முறை எழுதி வச்சதை பார்த்து படித்தா நீங்கள் பார்த்தீங்களா? எங்கள் அண்ணனை மாதிரி தொடர்ச்சியாக பேச முடியாதுன்னு அவங்க உருட்டுனாங்கல்ல, இப்படி குனிஞ்சு 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 எழுதுறதை பார்த்து சீமான் அவர்கள் பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ தண்ணி மாநாடு என்ன பேசுவார்? குளங்களை காணவில்லை, ஏரிகளை காணவில்லை, இதெல்லாம் நீங்கள் இப்போ எங்கே போயிருக்கீங்க? தண்ணி நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய தண்ணி போய் சாக்கடையில் போய் கலந்துட்டீங்களா? தண்ணி பார்க்குறவங்க என்ன சார் சொல்லுவாங்க? பார்க்குறவன் என்ன சொல்லுவாங்க? நீங்கள் சொல்லுங்கள். தண்ணிகிட்ட பேசுகிற அளவுக்கு அண்ணன் போயிட்டாருன்னா என்னன்னு சொல்லுவான் சொல்லுங்கள். இல்லை தண்ணியில் வாழ்கிற மீன்கிட்ட போய் பேசுவாரா? மீனே உனக்கு தண்ணி கரெக்டாக இருக்கா? நண்டே உனக்கு தண்ணி கரெக்டாக இருக்கா? அதனால் நீ சாகுறியா வாழ்றியா? இதெல்லாம் பேசுவாரா? இப்போது அடுத்து நம்ம வாழ்கிறதுக்கு அடுத்து என்ன தம்பி? பஞ்சபூதங்கள் அடுத்து நெருப்பு ஒன்று இருக்குல்ல, நெருப்புக்கு மாநாடு போடுவாரான்னு என்ன தம்பி? நெருப்புக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். அது எரியும்ல சார். ஏற்கனவே வயிறு எரிஞ்சிட்டு தானே இருக்கு அவருக்கு. விஜய் வந்துட்டாருன்னு அந்த மாநாடு டெய்லி அங்கே நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால் தனிப்பட்ட மாநாடு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ தண்ணி மாநாடை உண்மையிலுமே நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் தம்பி. இது வரைக்கும் போட்ட மாநாடெலாம் ஓகே. தண்ணிக்கு மாநாடு போட்டு என்ன முன்னெடுப்பு எடுக்கிறீங்க? ஆனால் அட்லாஸ்ட் என்ன சொல்லுவார் சொல்லுவேன். தெரியல அது எப்படி என்ன பேச நம்ம அதை இதுதான் பிரச்சனை. கடைசி அண்ணன் என்ன சொல்லுவாரான்னு யாருக்குமே தெரியாமல் ஒரு ட்ரோலாகவே போயிட்டுருக்கு. நீங்கள் சீமான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சிக்கல், பெரிய பிரச்சனை என்ன? கடைசி அண்ணன் சீமான் என்ன தான் சொல்ல வராரு அப்படின்றத யாராலுமே புரிஞ்சிக்க முடியாத சூழலில் தான் அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு. முதல்ல அவருக்குமே ஒரு புரிதல் இல்லை, ஆனால் அவருக்கு ஒரு தெளிவு இருக்குது. என்ன தெளிவு? நம்ம விஜய் மட்டும்தான் எதிர்க்கணும். இன்னைக்கு நம்ம களத்தில் நிற்கிறது அதுக்காகத்தான், அதுக்கான அரசியலை தான் நம்ம எடுத்துருக்கிறோன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கார் நம்ம பொழுது. இப்போ நாம் தமிழரை பின்பற்றக்கூடிய தம்பிகள் அண்ணனை வச்சு ஒரு டெஸ்ட் பண்ணி விடுங்க. 2 பாம்பு தூக்கி கடிக்க விட்டு கத்தாமல் தான் விஷம் ஏறுதா குறையுதான்னு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. அப்புறம் மரத்து கூட அவர் பேசணுமே, நீ கொஞ்சம் பேசி பாருங்கள் அது என்ன செய்யுதுன்ட்டு. அப்புறம் 3வது தண்ணிக்கு மாநாடு என்ன செய்ய போகிறாரு? எந்த தண்ணியை வச்சு மாநாடு போட போகிறீங்க? ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு, அவங்க வீட்டில் வயக்காட்டில் வேலை செய்யும் போதே பார்த்தீங்கன்னாக்கா குவார்ட்டரும் பிரியாணி கொடுத்தா தான் வேலை செய்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம வாங்கி கொடுக்க வேண்டிய சூழலாம் ஏற்பட்டுருக்கெல்லாம் பேசியிருக்காரு பொழுது அண்ணன் அடுத்து எந்த தண்ணிக்காக போராட போகிறான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும்.